அத்தியாயம் 197. யுவா கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கவும் நேரத்தை பார்க்காமல் சக்திக்கு கால் செய்து விட்டான் முருகன். சக்தி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவன் போன் அடிக்கும் சத்தத்தில் கண்ணை கசக்கிவிட்டு மனைவியை தலையணையில் கடத்திவிட்டு போனை எடுத்து பார்த்தவன், என்ன இவன் இப்ப போன் பண்றான்? யுவாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தானே இவன் போன் பண்ணுவான் என்று நினைத்தபடி காலை அட்டன் செய்து காதில் வைக்கவும் அந்த பக்கம் முருகன் அழுது கொண்டே அனைத்தும் கூறினான். அதை கேட்டு அதிர்ந்த சக்தி, என்ன சொல்ற? இது எப்ப நடந்துச்சு என்று கேட்க, மதியம்தான் அண்ணா. எனக்கு பயமா இருக்குது. என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணா ஒரு முறை என்கிட்ட உங்களோட அத்தை பொண்ணு தான் வந்தனா அண்ணின்னு சொன்னாங்க. அதான் அண்ணிய கூட்டிட்டு வரீங்களா? அவங்க ஏதாவது பேசினா அண்ணா கண்முழிக்க வாய்ப்பு இருக்குதுல்ல என்று முருகன் சொல்லவும், அவளை கூட்டிட்டு வந்தா உயிரோடு இருக்கிறவனையும் கொன்னு போட்டுடுவா. பிளடி சீட். அவ இந்த லெவலுக்கு இறங்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க? நான் உடனே வரேன் என்று சக்தி கேட்க, ஹாப்பி லைஃப் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் தான் அண்ணா இருக்கும் என்றான் முருகன். சரி, நான் உடனே வரேன் என்று விட்டு காலை கட் செய்த சக்தி எழுந்து சென்று ஆடையை அணிந்து கொண்டு வந்து தீக்ஷண்யாவின் கன்னத்தில் முத்தம் வைத்தவன் போனை மறந்துவிட்டு அடுத்த சில நிமிடங்களில் ஹாஸ்பிட்டல் வந்து ஐசியூ வார்டிற்கு வந்தான். யுவா சுகாதாரத்துறை அமைச்சர் என்பதால் யாரும் அந்த தளத்தில் இல்லை. அவர்கள் குடும்பம் மட்டுமே இருக்க அவர்கள் அருகில் வந்த சக்தி, முருகா, என்ன சொன்னாங்க? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சா என்று கேட்க, இல்ல அண்ணா, நான் அம்மா கமலா அக்கா எல்லாருமே போய் பேசி பார்த்துட்டோம். அண்ணா அசையவே இல்லை. எங்களுக்கு பயமா இருக்குது அண்ணா என்று அழுதான் முருகன். அவனுக்கு ஒன்னும் ஆகாது முருகா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று விட்டு காந்திமதியை கவலையாக பார்த்துவிட்டே ஐசியூ வார்டில் நுழைந்தான் சக்தி. மருத்துவ உபகரணங்களுக்கு மத்தியில் படுத்திருந்தான் யுவா. பக்கத்தில் இருந்த மானிட்டரில் அவனின் நிலையை உணர்த்துவது போல இசிஜி ஓடிக்கொண்டிருக்க அவன் அருகில் வந்து அதிரடியாய் அமர்ந்த சக்தி, யுவா, நீ என்ன பைத்தியமா? சத்தியமா என் முன்னாடி நீ நல்லபடியா இருந்திருந்தீனா கண்ணமா அரைஞ்சிருப்பேன். என்ன பைத்தியக்காரத்தானா இது? சாவர வயசாடா இது? அவ ஏமாத்திட்டா சாவறதுதான் தீர்வா? அம்மாவை பத்தி யோசிச்சியா? எல்லா தப்பும் என் மேல. அவ வாழ்க்கை உன்னோட இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு உன் வாழ்க்கைய நான் அழிச்சிட்டேன். அவ சரியான சுயநலவாதியா இருந்திருக்கா. சத்தியமா அவளை நான் இந்த அளவுக்கு யோசிக்கலடா. அவ உன் வீட்டுக்கு வந்ததுக்கான நோக்கம் எனக்கு தெரிஞ்சும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அவளே உன் காதல உணர்ந்து உன்னை நம்பி எல்லாத்தையும் சொல்லணும்னு தான். ஆனா கண்டிப்பா நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. யுவா, நீ ஒன்னும் அவ்வளவு பலமீனமானவன் இல்ல. 10 பேர் வந்தாலும் சாவர நிலைமையில கூட 10 பேரையும் கொல்ற அளவுக்கு பலம் வாய்ந்தவன். நீ எழுந்து வரணும். வந்தனா முன்னாடி நீ வாழணும். விட்டுட்டு போனவ உன்கிட்ட வந்து வாழ்க்கை பிச்சை கேட்கணும். அவ பண்ணினதுக்கெல்லாம் டபுள் மடங்கு நீ வச்சு செய்யணும். இதெல்லாம் நான் மனசார சொல்றேன். போராடு, போராடி எழுந்து வா. நீ இல்லன்னா உன்னையே நம்பி இருக்கிற அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒழுங்கா அவங்களுக்காகவாது எழுந்துரு. உனக்கு ஒன்னும் இல்ல. அந்த தூக்க மாத்திரை உன்னை பலவீனமாக்குமா? என் யுவாவை யாராலையும் பலவீனமாக்கிட முடியாது. நீ எழுந்து வந்தீனா உனக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுவேன். அதுவும் 10 நாளைக்கு. என்னோட காசுல நீ ஓசிலேயே பிரியாணி சாப்பிடலாம் என்று அவன் கையை அழுத்தமாக பிடித்து பேசிக் கொண்டிருந்தான் சக்தி. யுவாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதை கண்டு கொண்ட சக்தி, யுவா, நீ அழுவக்கூடாது. என் ஃப்ரெண்டு அவ்வளவு ஒன்றும் பலவீனமானவன் இல்ல. கோழ மாதிரி தூக்க மாத்திரையை சாப்பிட்டு வந்து படுத்திருக்கிற. உன்னை நம்பி அம்மா இருக்காங்க. அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கணும். வந்தனாவுக்கு நீ யாருன்னு காட்டணும். இந்த பூமியில நீ பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஒழுங்கா போராடி வா. இதுக்கு மேல உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையோட போறேன். என்னை ஏமாத்திடாத என்று விட்டு அங்கிருந்து வெளியில் வந்தான் சக்தி. அண்ணா என்று முருகன் அழுது கொண்டே சக்தி முன்னால் வந்து நிற்க, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. பழைய யுவாவா அவன் திரும்பி வருவான் என்ற சக்தி சிலையாக அமர்ந்திருந்த காந்திமதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முருகனிடம், அம்மாவை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் என்று விட்டு அங்கிருந்து நேராக வந்தது வசந்தின் வீட்டிற்குத்தான். முதல் முறையாக வருகிறான், அதுவும் அரக்கனாக மாறி. சக்தியை பார்த்ததும் செக்யூரிட்டி கேட்டை திறந்து விடவும் உள்ளே வந்து போர்ட்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு வீட்டின் முன்னால் வந்து காலிங் பெல்லை அழுத்தினான். வீட்டில் 4வருமே தூங்கிக் கொண்டிருக்க அவன் தொடர்ந்து காலிங் பெல்லை அடித்துக்கொண்டே இருக்கவும் 4வரும் எழுந்து ஹாலுக்கு வந்தனர். யார் இந்த நேரத்துல வந்து பெல் அடிக்கிறது என்று வசந்த் கதவருகில் வந்து கதவை திறந்தவர் எதிரில் நின்றிருந்த சக்தியின் தோற்றத்தை பார்த்து அதிர்ந்து நின்றார். சக்தி, வாடா. என்ன அங்கேயே நிக்கிற? என்னாச்சு?
எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்கா? கால் பண்ணியிருந்தீன்னா நானே வந்திருப்பேனே. ஏன்டா இந்த நேரத்துல அலைஞ்சிட்டு இருக்க? என்று ராணா வேலை விஷயமாக பார்க்க வந்திருப்பான் என்று நினைத்துக் கொண்டு பேச, காயத்ரி அமைதியாக நிற்க, "வாங்க மாமா" என்று வந்தனா அழைக்கவும், உள்ளே வந்த சக்தி நொடியும் தாமதிக்காமல் ஓங்கி அவளை அறைந்தான். அவன் அடித்த அடியில் வந்தனா ஒரு சுத்து சுத்தி போய் கீழே விழ, "சக்தி!" என்று மூவரும் கத்தினர். "சக்தி! உனக்கு அவ்வளவுதான் மரியாதை! எதுக்கு என் தங்கச்சி மேல கை வைக்கிற? அதுவும் அர்த்த ராத்திரியில வந்து எழுப்பி விட்டுட்டு அடிக்கிற?" என்று கோபமாக கேட்டுவிட்டு கீழே விழுந்திருந்த தங்கையை கைத்தாங்கலாக தூக்கினான் ராணா. அவன் கையை தட்டிவிட்டு வந்தனாவின் கழுத்தை பிடித்து இறுக்க ஆரம்பித்தான் சக்தி. "சக்தி! டேய்! விடுறா! விடு!" என்று ராணா பயந்து போய் அவன் கையை பிடிக்க, வந்தனா வெளிரிய முகத்துடன் அவனை பார்த்து காலை ஆட்டி அழ, "சக்தி! விடுடா! எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்" என்று அவன் காலில் விழுந்தார் வசந்த். "என்னங்க?" என்று காயத்ரி பதற, சக்தி வசந்தை தள்ளிவிட்டு வந்தனாவை தூக்கி போட்டான். தரையில் தொப்பென்று விழுந்த வந்தனாவுக்கு மண்டையில் அடிபட்டு நெற்றியில் வலி எடுக்க, "ஆ! அம்மா!" என்று இருமியபடி மெல்லிய குரலில் அலறினாள். உண்மையில் அவள் பேசியது அவளுக்கே கேட்கவில்லை. அந்த அளவுக்கு சக்தி அவளின் கழுத்தை நெருக்கியிருந்தான். "சக்தி, உனக்கு என்ன பைத்தியமா?" என்று ஓங்கி அவன் வயிற்றில் குத்தினான் ராணா. அவனுக்கு அவ்வளவு கோபம். உயிருக்கு உயிராக பாதுகாத்து வளர்த்த தங்கையை துடிக்க துடிக்க அடிப்பதைப் பார்த்து பொறுக்காமல் பொங்கிவிட்டான். "எனக்கு பைத்தியம் இல்ல, நான் தெளிவாத்தான் இருக்கேன். இங்கதான் மனசாட்சி இல்லாத சில மிருகம் இருக்குது" என்று வந்தனாவின் கீழ் குனிய, "சக்தி, அவள ஒண்ணும் பண்ணிடாத. என் மேல கோவம் இருந்தா என்ன கூட கொன்னுடு. என் பொண்ண விட்டுடு" என்று அவன் முன் மண்டியிட்டு கெஞ்சினார் காயத்ரி. "அத்தை" என்று அவரை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்ட சக்தி, "என்ன அத்தை பேசுறீங்க? உங்கள நான் கொல்லுவேனா? உங்க மேல கோவம் இருக்குதுதான். அதுக்காக கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. என் அப்பாவோட தங்கச்சி நீங்க. உங்களுக்கு மரியாதைய நான் கண்டிப்பா குடுப்பேன். ஆனா உங்க பொண்ணு சரியான சுயநலவாதி அத்தை. அவள உயிருக்கு உயிரா காதலிச்சவன ஏமாத்திட்டு வந்திருக்கா அத்தை. அவன் அவன் இப்ப உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கான். இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ண சும்மா விடலாமா?" என்று ஆத்திரமாக கேட்டான். அவன் அணைப்பில் இருந்தபடியே அதிர்ந்து அவனை பார்த்த காயத்ரி, "என்னடா சொல்ற? ஏன் பொண்ணா? அவ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. பொய் சொல்லாத சக்தி. அத்தை தாங்கிக்க மாட்டேன்டா" என்று அழுவ, வந்தனா பேரதிர்ச்சியாக சக்தியை பார்க்க வசந்துக்கு புரிந்தது சக்தி கோபத்திற்கான காரணம். "சக்தி, என்ன நடந்துச்சு?" என்று நிதானமாக கேட்டான் ராணா. அவனும் கோபம் பாசத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பேசினான். காரணம், இந்த நேரத்தில் வந்து ஆக்ரோஷமாக பேசும் ரகம் சக்தி இல்லை என்பதை தாமதமாக உணர்ந்தான். "என்ன சொல்ற?" என்று எகிரிய சக்தி வசந்தை அழுத்தமாக பார்த்து, "என்ன மாமா, நடந்தது எதையும் சொல்லலையா? இல்ல மறைச்சு வேற ஒருத்தனுக்கு பொண்ண கட்டி கொடுத்துடலான்னு யோசிச்சீங்களா?" என்று கோபமாக கேட்டான். "ஐயோ, என்னடா பேசுற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. எனக்கு பயமா இருக்குது" என்று அழுதார் காயத்ரி. "உன் புருஷன்கிட்ட கேளு அத்தை. அவருக்கு எல்லாமே தெரியும்" என்ற சக்தி காயத்ரியை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டு வந்தனா அருகில் முட்டி போட்டு அமர்ந்தவன், "உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணினேன். யுவா எப்படிப்பட்டவன் தெரியுமாடி? அவனோட இத்தனை நாள் இருந்தும் அவன் காதல் உனக்கு புரியலல்ல? இனியும் உனக்கு புரியாது. வேண்டாம், உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி அவனுக்கு துணையா இருக்க நான் விரும்பல. போதும், உன்னை காதலிச்ச பாவத்துக்கு தூக்க மாத்திரையை முழுங்கிட்டு உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இதுக்கு மேல நீ அவன் வாழ்க்கையில வரக்கூடாது" என்று விட்டு அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை சடாரென கழட்டினான். "மாமா" என்று வந்தனா அலற, "வாய மூட்ரி. அவனை உயிரோட கொன்னுட்டு அவன் கட்டின தாலி மட்டும் உனக்கு வேணுமா?" என்று சக்தி கர்ஜிக்க, "ஐயோ மாமா, அவர் அப்படியெல்லாம் பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கல மாமா. என்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நான் ஒரே ஒரு முறை அவரை பார்த்துக்கிறேன். அவர் பார்க்கணும் போல இருக்கு மாமா. தப்புதான், தப்புதான் பண்ணிட்டேன். அதுக்காக தாலியை பறிக்காதீங்க மாமா" என்று அவன் கையில் இருந்த தாலியை இறுக்கமாக பிடித்தாள் வந்தனா. அவளை உறுத்து விழித்த சக்தி, "நீ அவனை பார்க்க வரியா? தயவு செஞ்சு தெரியாம கூட அவனை பார்க்க வந்துடாத. உன் மூச்சு காத்து அவன் மேல பட்டா கூட கொஞ்ச நஞ்சம் துடிக்கிற அவனோட இதயம் ஒரே அடியா நின்னுடும். என்னை இனி மாமான்னு கூப்பிடாத. அந்த வார்த்தைய உன் வாயிலிருந்து கேட்க கூட நான் விரும்பல" என்று விட்டு தாலியுடன் அங்கிருந்து நகர்ந்தான் சக்தி. காயத்ரி, ராணா இருவரும் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. சக்தி வந்தனாவின் கழுத்திலிருந்து தாலியை இழுக்கும் போதுதான் அவள் கழுத்தில் தொங்கிய தாலியையே பார்த்தனர். பூமியே தலைகீழாக சுற்றுவது போல் இருந்தது.
சாயிரா தான் வாய் துடுக்கு. எப்பவும் யாரையாவது எடுத்தெறிந்து பேசிக் கொண்டிருப்பாள். ஆனால் வந்தனா அப்படி இல்லை. அனைவரிடமும் அன்பாக பழகுவாள். அதனாலேயே காயத்ரி ராணாவிற்கு அவள் மேல் தனிப்பிரியம், பாசமும் கூட. சொல்லப்போனால் வசந்தை விட அதிக அளவு அவள் மேல் பாசம் வைத்திருந்தனர். ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் கண்டிப்புடன் தான் இருந்தனர். சாய்ரா மாலையும் கழுத்துமாக வந்து நின்றபோது கூட கவலைப்பட்டார்கள், அசிங்கப்பட்டார்களே தவிர வேதனைப்படவில்லை. ஆனால் வந்தனா விஷயத்தில் வேதனையையும் அதிகப்படியான துயரத்தையும் அனுபவித்தனர். வந்தனா கூனிப் போய் நின்றிருந்தாள். அண்ணன் அம்மா முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே அவளுக்கு அத்தனை கஷ்டமாக இருந்தது. அதையும் தாண்டி மனம் ரணமாய் வலித்தது. யுவா தான் செய்த செயலை ஏற்றுக்கொள்ளாமல் சாகத் துணிவான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனின் காதலை அவனுடன் இருக்கும்போதே உணர்ந்தவளுக்கு அவனை விட்டு பிரிந்த பின்பு அதிகமாக உணர்ந்தாலும் அவனுக்கு செய்த நம்பிக்கை துரோகம் குற்ற உணர்வை கொடுத்து சரிந்து படுத்தாள். வந்தனா, இதெல்லாம் உண்மையா என்று சக்தி சொன்னதை நம்பினாலும் தங்கை வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைக்காக அவளையே பார்த்தான் ராணா. குப்புரடித்து டைல்ஸ் தரையில் படுத்துக்கொண்ட வந்தனா, ஆமா அண்ணா, உண்மைதான். சக்தி மாமா சொன்னது அத்தனையும் உண்மைதான். நான் ஒரு சுயநலவாதி. என்னோட சுயநலத்துக்காக ஒரு உயிரை கொல்ல துணிஞ்சிட்டேன். பாசத்துக்காக காதலை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் என்று வீறிட்டு கதறினாள். என்னதான் கோபமாக இருந்தாலும் மூச்சு விடாமல் கதறியவளை பார்க்க பார்க்க மூவருக்கும் மூச்சு நின்றுவிடுவது போல் இருக்கவும் அவளை தூக்கிக் கொண்ட ராணா அவள் கண்ணை துடைத்துவிட்டு, வந்தனா, அழுவாத, இங்க பாரு, அழாத என்று அவள் கண்ணை துடைத்து விட்டான். ஏண்டி இப்படி பண்ணின? உன் அக்கா பண்ணதையே என்னால இன்னும் கிரகிக்க முடியல. அதுக்குள்ள நீ தலையில இடிய இறக்கிட்டியடி. உனக்கு நல்லது தானடி சொல்லி கொடுத்து வளர்த்தேன் என்று அவள் கண்ணமாக அறிந்தார் காயத்ரி. காயு, அவளை அடிக்காத, அவ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணினா என்று அனைத்தும் கூறினார் வசந்த். சீ, அசிங்கமா இல்லையா வந்தனா உனக்கு? என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், கேவலம் அந்த ஆதாரத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவன் ஒரு கொலைக்காரனா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தானே போன. சாரி, அவன் கொலைக்காரன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே அந்த வீட்டுல காலை எடுத்து வச்ச. அப்புறம் எப்படி அவனுக்கு கழுத்தை நீட்டின என்று கோபமாக கேட்டான் ராணா. வந்தனா அழுது கொண்டே அவனை பார்க்க, தாலி கட்டினது மட்டும்தானா, குடும்பமே நடத்திட்டியா என்று கோபமாக கேட்டார் காயத்ரி. அம்மா என்று வந்தனா அழ, என்னடி நொம்மா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இதுக்கப்புறமாவது எதையும் மறைச்சு தொலையாத என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதார் காயத்ரி. அவரோட வாழ்ந்துட்டேம்மா என்று வந்தனா அழுது கொண்டே சொல்லவும் காயத்ரி ராணா இருவருக்கும் மேலும் அதிர்ச்சி. வசந்துக்கு அனைத்தும் தெரியும் என்பதால் அமைதியாகவே இருந்தார். அந்த வீட்டுக்கு போனதிலிருந்து நடந்ததை மறைக்காம சொல்லுடி என்று காயத்ரி அதட்ட அனைத்தும் கூறினாள் வந்தனா. ஒரு நொடி அங்கு பெருத்த அமைதி நிலவியது. உங்களோட கேஸ்க்காக என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களேப்பா. நான் சொன்னேனே அவளை அனுப்பாதீங்கன்னு. என் பேச்சை யாராவது கேட்டீங்களா? இப்ப அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது? என் தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சு. அவ பண்ணது தப்புதான். ஆனா அவ வெறும் அம்புதான். அதனால அவளை திட்டி பிரயோஜனமும் இல்ல. அந்த அம்பை எய்தது நீங்க தானே என்று எழுந்து நின்றவன், இனிமே என்கிட்ட பேசிடாதீங்கப்பா என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ராணா. காயத்ரியும் எதுவும் பேசாமல் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து மகளின் தலையை கோதிவிட அழுது அழுது வந்தனா தூங்கிவிட்டாள். மற்ற மூவருக்கும் தூங்கா இரவாகிப் போனது. அத்தியாயம் 198. சக்தி சென்றதும் எழுந்து அமர்ந்த தீக்ஷண்யா, யார்கிட்ட அத்தான் பேசிட்டு இருந்தாரு? ச்சே, தூக்க கலக்கத்துல சரியா கேட்கவும் இல்ல. உடனே வரேன்னு சொல்லி கிளம்பினது மட்டும் தெளிவா புரிஞ்சுது. அப்படி எங்க போயிருப்பாரு? அதுவும் இந்த நைட்டு நேரத்துல? வீட்டுக்கு வரதே 8 மணி 9 மணிக்கு. அதுலயும் இப்படி தூங்காம உண்ணாம எழுந்து போயிடுறது என்று முனகியவள் அவன் வருகைக்காக காத்திருந்தாள். நேரம் கடந்தது. சக்தி வரவே இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த தீக்ஷண்யா போனை எடுத்து அவனுக்கு கால் செய்ய அவன் போன் ரிங்டோன் அவளுக்கே கேட்டது. சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்த தீக்ஷண்யா, ச்சே, போனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டார் போல என்று நினைத்து கொண்டு எழுந்து வந்து போனை எடுத்து பார்த்தவளின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அத்தானுக்கு நிஜமா என்ன பிடிக்கவே இல்லையா? நான் அன்னைக்கு சண்டை போட்டு வைக்க சொன்ன வால்பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் ரேவதி அக்காவோட இருக்கிற வால்பேப்பரையே வச்சிருக்கிறது. அதுவும் ரேவதி அக்கா உன்கிட்ட பேசணும்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்க தான் போயிருக்காரு போல. ஃபோனை கூட மறந்து வச்சுட்டு போகிற அளவுக்கு அவங்க மேலே உனக்கு பாசமா, இல்லை அதையும் தாண்டி காதலா? நான் தான் உன் வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டேனா? ஆமாம், அப்படித்தான் இருக்கும். இல்லைன்னா நிம்மதி இல்லைன்னு நீ சொல்ல மாட்டியே. நான் ஒரு பைத்தியக்காரி. இது எதுவும் தெரியாமல் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்.
நீயும் அப்போ மற்ற பசங்க மாதிரி தானே ஆத்தா? என் உடம்பு கிடைச்சா போதும்னு எடுத்துக்கிட்ட. ஐயோ! நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் என்று கண்டதை யோசித்து நினைத்து நினைத்து அழுதாள். அழுதழுது கண்ணெல்லாம் சிவப்பாகி தூக்கமில்லாமல் முகம் வீங்கி போய் பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள் தீக்ஷண்யா. விடிந்தது கூட தெரியாமல் அழுது கொண்டிருந்தவளை சக்தியின் போன் அலாரம் சத்தம்தான் சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. மணியை பார்த்துவிட்டு எழுந்து சென்று குளித்துவிட்டு ஆடை மாற்றிக்கொண்டு அழுதது தெரியாமல் இருக்க லைட்டாக மேக்கப் போட்டுக்கொண்டு தலையை பின்னிக்கொண்டு ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். மணி 8:30 கடந்திருந்ததால் தினேஷ், அகில், சாகித்யா மூவரும் ஆபீஸ் சென்றிருக்க பெண்கள் மட்டும் கிச்சனில் இருந்தனர். ஆந்திரா சென்று வந்த பின்பு வேலைக்கு செல்லலாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருந்ததால் ஆண்களும் மறுப்பு சொல்லவில்லை. அவர்கள் இஷ்டம் என்று விட்டுவிட்டனர். தீக்ஷி, என்ன இன்னைக்கு லேட்டு? உடம்பு முடியலையா? எங்க சக்தியை கூட காணோம் என்று மோகனா கேட்க, அவர் நைட்டே எங்கேயோ கிளம்பினார் அத்த. நான் தூக்க கலக்கத்தில் இருந்ததால எங்கன்னு கேட்கல. ஃபோனும் வீட்டில் இருக்குது. ஏதோ முக்கியமான வேலை தான். அதான் இன்னும் வரல என்று அழுகையை அடக்கி கொண்டு கூறினாள் தீக்ஷண்யா. இந்த பையனை என்னதான் பண்றதுன்னே தெரியல. பேய் மாதிரி நடுராத்திரி கூட வேலையை பார்க்கறான். வரட்டும், வீட்டுக்கு தானே வந்தாகணும். அவனை நான் பேசிக்கிறேன். நீ சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு என்றார் மோகனா. சரிங்க அத்த என்று விட்டு தீக்ஷண்யா டைனிங் ஹால் வந்து சேரில் அமர அவளுக்கு பரிமாறிய சாய்ரா, என்ன தீக்ஷி, ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? எழுந்ததும் சக்தி மாமாவை பார்க்க முடியலன்னு வருத்தமா இருக்குதா என்று கேட்க, அப்படியெல்லாம் இல்லக்கா, தலை வலிக்குது. இன்னைக்கு லீவ் போடலாம்னு நினைச்சாலும் மேனேஜர் திட்டுவாரு. காரணம் இல்லாம லீவ் போட்டா வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி, 1008 ரூல்ஸ் இருக்கும் என்று சலித்தபடி கூறினாள் ஸ்ரீசன்யா. நான் வேணும்னா இஞ்சி தட்டி டீ போட்டு தரவா தீக்ஷி என்று அவர்களின் உரையாடலை கவனித்தபடி வர்ஷா கேட்க, இல்ல அத்த, லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸில் போய் குடிக்கிறேன் என்று தீக்ஷண்யா கையை கழுவ, வர்ஷா, அவளுக்கு வேணும்னா அவ போட்டு குடிக்கட்டும். இவ வர வர சரியில்லை. காலையில நேரமா எழுந்திருக்கிறதும் கிடையாது. கல்யாணமாயி 4 நாள் ஒழுங்கா இருந்தா. எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சாளோ அப்ப இருந்து சோம்பேறி ஆயிட்டா. இன்னைக்கு விளக்கு கூட பொருத்தல. நான் சொல்லி சாயரா பொருத்தரா. வீட்டுக்கு வந்த பெரிய மருமகளும் சரியில்லை, சின்ன மருமகளும் சரியில்லை. இது எங்க போய் முடியும்னு தெரியல என்று சரோ சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட தீக்ஷண்யாவுக்கு குடித்து கொண்டிருந்த தண்ணீர் உள்ளே இறங்க மறுத்தது. தீக்ஷி, நீ வருத்தப்படாத. பாட்டி அப்படித்தான், அதை பெருசா எடுத்துக்காத என்றார் மோகனா. ஆமா தீக்ஷி, அத்தைக்கு கொஞ்சம் கோவம். அதான் அதை மனசுல வச்சுக்காம கொட்டிட்டு இருக்காங்க என்று அவள் தலையை பாசமாக தடவி கொடுத்து வர்ஷா சொல்லவும் கிளாஸை டீப்பாயில் வைத்த தீட்சண்யா, பரவாயில்ல அத்தை, நான் தப்பா நினைக்கல. பாட்டி சொன்னதுலயும் நியாயம் இருக்குது. இனிமே நான் நேரமா எழுந்து என் வேலையை முடிச்சுட்டே ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க அத்தை, எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் என்று விட்டு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அத்தை, பாவம் தீக்ஷி, முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவ எதையோ நினைச்சு ஒரு மாதிரியா தான் இருந்தா. இதுல பாட்டி வேற அதையும் இதையும் சொல்லி வச்சிருச்சு. நாம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, அதென்ன அவ எழுந்து வந்து தான் எல்லா வேலையும் செய்யணுமா? ஏன் தான் பாட்டி இப்படி இருக்குதோ தெரியல என்று சலிப்பாக கூறினாள் சாய்ரா. அப்படிலாம் சொல்லாத சாய்ரா. பெரியவங்கன்னா 4 வார்த்தை சொல்லத்தான் செய்வாங்க. அத்தைக்கு பொண்ணுங்க வீட்லயே இருக்கணும்னு எண்ணம். அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க காலத்து ரேஞ்சுக்கு யோசிக்கிறாங்க. காலம் மாறி போயிடுச்சுன்னு தெரியல. 4 இடத்துக்கு போனாலாவது பொண்ணுங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியும். வீட்லயே இருக்கிறதால வெளி உலகமும் அவங்களுக்கு பெருசா தொடர்பு கிடையாது. டிவி, ஃபோன் கூட அவங்க பார்க்கறது அரிதான விஷயம். பாட்டி ஏதாவது சொன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவங்க மனசு இப்ப குழந்தை மாதிரி. உனக்கும் பாட்டி வயசாகும்போது இப்படித்தான் பேசுவ என்றார் மோகனா. அத்தை, இருந்தாலும் தீக்ஷி பாவம் என்று சாய்ரா சொல்லவும், அப்படி நினைக்கிறவ காலையில எழுந்து வந்ததும் விளக்க பொருத்த வேண்டியதுதானேடி என்று வர்ஷா நக்கலாக சொல்லவும், சாரி அத்தை, நான் கயல்கிட்ட பேசிட்டு மறந்து போயிட்டேன் என்றாள் சாய்ரா பாவமாக. இன்னைக்கு அத்தை தீக்ஷியை திட்டினத உன்னை திட்டினதா நினைச்சுக்கோ. இனிமே நீ நினைச்சாலும் மறக்க மாட்ட என்று நக்கலாக கூறினார் அகிலா. என்ன அத்தை என்று சாய்ரா பாவமாக முகத்தை வைத்துக்கொள்ள, போடி, போய் வேலையை பாரு. அத்தை திரும்பி வந்தா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. எங்கள இல்ல, உன்னைத்தான். தீக்ஷி, கயலும் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த காண்டு அப்படியே உன் மேல திரும்பிடும் என்று அகிலா கிண்டலாக சொல்லவும், ஐயோ, எனக்கு துணி மடிக்கிற வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், பாய் என்று விட்டு ஓடியே விட்டாள் சாய்ரா.
அவளின் செய்கையில் பெண்கள் மூவரும் சிரித்துக் கொண்டனர். பல தடைகளை தாண்டி 10 மணிக்கு கண் விழித்தான் யுவா. அவனை நார்மல் வார்டிற்கு மாத்தவும் சக்தி, காந்திமதி, கமலா மூவருமே ஒன்றாக உள்ளே வந்தனர். யுவா கண் விழித்து படுத்திருக்க, "என்ன யுவா, பொழைச்சிட்டோம்னு கஷ்டமா இருக்குதா?" என்று நக்கலாக கேட்டபடி அவன் முன்பு வந்து நின்றான் சக்தி. "சாரி சக்தி, நான் எதையும் யோசிக்காம ஏதோ அவசரத்துல பண்ணிட்டேன்டா. என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காதலிச்ச எனக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா. வாழ்க்கையில பல காயத்தை பார்த்துட்டு வந்தவன் தான் சக்தி நான். ஆனா காதல்ல நம்பிக்கை துரோகம் சத்தியமா நான் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒண்ணு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? கேவலம் அந்த ஆதாரத்துக்காக என்னோட செக்ஸ் வச்சுக்கிட்டாடா. ஒரு ஆம்பளையா நான் தோத்து போயிட்டேன் சக்தி. வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா கூட அத்தனை முறை அவனை பத்தி விசாரிப்பேன். ஆனா அவளை விசாரிக்க தோணல. என் அப்பா கேஸ அவளோட அப்பா எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இவன் என் வீட்டுக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா என்று உதட்டை கடித்துக்கொண்டு அழுது கொண்டே கூறினான். ஆண்மகனின் கண்ணீருக்கு விலை அதிகம். யுவா அழுவதை பார்த்து சக்திக்கு எரிச்சல் தான் வந்தது. "யுவா, நீ அழுத்துட்டே இரு, அவ சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கட்டும்" என்றான் சக்தி. "என்னால என்னடா பண்ண முடியும்? இதுக்கு மேல அவ என் வாழ்க்கையில இல்ல. ஆனா அவ இல்லாத வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். அதான் வாழ பிடிக்காம சூசைட் அட்டெண்ட் பண்ணேன். நான் பண்ணது முட்டாள்தனம் தான். ஆனா என்ன பண்றது? என்னால நிம்மதியா இருக்க முடியல. கண்ண மூடினாவே அவளோட முகம்தான் கண்ணு முன்னாடி வந்து இம்ச பண்ணுது" என்று விரக்தியாக கூறினான் யுவா. "இப்போ வந்தவளுக்காக சாக துணிஞ்சியே, அம்மாவ பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்பாவ கொன்னவன கொல்லணும்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் உன்னை செதுக்கினியே, அது இப்படி அல்பாயுஸ்ல போய் சேரத்தானா?" என்று எரிச்சலாக கேட்டான் சக்தி. யுவா அமைதியாகி விட அவன் முகத்தில் தாலி கயிறை தூக்கி எறிந்த சக்தி, "இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ யுவா. உனக்கு வந்தனா வேண்டாம். இதுவரைக்கும் நடந்தத கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. வந்தனா என் மாமா பொண்ணுதான். இருந்தாலும் சொல்றேன், எப்போ அவ சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சாளோ அப்பவே அவ உனக்கு சரிபாதியா இருக்கிற தகுதியை இழந்துட்டா. ஒரு சில விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் 2வது வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்தனாவுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்காத. அவளும் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட நான் சொல்றேன், அவ உனக்கு வேண்டாம். உன் மனசுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்ல. உன் வேலை என்னவோ அதுல மட்டும் கவனத்தை செலுத்து" என்றான். முகத்தில் இருந்த தாலி கயிறை எடுத்து அதையே உற்று பார்த்த யுவா சக்தியிடம், "நான் கட்டின தாலிய கூட அவளால சுமக்க முடியலன்னு கழட்டி கொடுத்துட்டாளா?" என்று விரக்தியாக கேட்டான். "இல்ல, நான் தான் அறுத்துட்டு வந்தேன்" என்று சக்தி கோபமாக சொல்லவும், "சரி சக்தி, கடைசியா ஒரு முறை நான் அவளை பார்க்கணும். ப்ளீஸ் அதுக்கு ஏற்பாடு பண்றியா?" என்று யுவா கெஞ்சவும், "எதுக்கு? திருப்பி வாழ்க்கையை புதுப்பிக்கவா?" என்று எரிச்சலாக கேட்டான் சக்தி. "இல்ல சக்தி, வேற ஒரு காரணத்துக்காக. ப்ளீஸ் அவள நான் பார்க்கணும். ஏற்பாடு பண்ணு" என்றான் யுவா. அவன் கண்ணையே பார்த்த சக்தி, "சரி, ஓகே. இன்னும் 2 நாள்ல உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி நீ வீட்டுக்கு போகும்போது வந்தனா இருப்பா. உடனே பார்க்க முடியாது. நீ அடம் பண்ணினா 2 நாளைக்கு பார்க்குற மீட்ட கூட கேன்சல் பண்ணிடுவேன்" என்று மிரட்டலாக கூறினான் சக்தி. "ம்" என்று யுவா தலையசைத்துவிட்டு காந்திமதியை பார்த்தான். அவரோ இரவு முழுதும் அழுததின் பயனாக கண் ஓரத்தில் கருவளையம் படர்ந்து முகம் வீங்கி பார்க்கவே பரிதாபமாக இருந்தார். "அம்மா" என்று யுவா அழைக்க, "சக்தி, எனக்கு தூக்கம் வருது. பக்கத்துல ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா" என்று மகனை தவிர்த்துவிட்டு சக்தியிடம் கூறினார் காந்திமதி. "நான் சொல்லியிருக்கேம்மா, இன்னும் 2 ஹவர்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க" என்றான் சக்தி. காந்திமதி தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். யுவாவும் அதற்கு மேல் அவரிடம் பேச முயற்சிக்கவில்லை. அவர் நடந்து கொண்டே கோர்வையாக பேசியதே அவனுக்கு மலையளவு சந்தோஷத்தை கொடுத்தது. "என்னடி, எதுக்கு இப்படி என்ன தினமும் காலையில 4 மணிக்கு எழுப்பி தொல்லை பண்ற?" என்று கடுப்பாக கேட்டவாறு எழுந்து அமர்ந்தான் செழியன். "நீங்க தான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களே, அதான் எழுப்பினேன்." "என்ன நீங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க?" என்று பாவமாக அவனை பார்த்தாள் யாழி. "நீ வேணும்னே தான் பண்றேன்னு தெரியுது யாழினி. நான் உன்னை அடிச்சது தப்புதான். அதுக்காக திருப்பி அடிச்சுக்கோ. இப்படி சில்லறத்தனமா பண்ணாத. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையே சோறும் தூக்கமும் தான். ஆண்டவன் புண்ணியத்துல நீ சோத்துல கைய வைக்கல. அத மாதிரி தூக்கத்துல எழுப்பி என்ன கொல்லாதடி" என்றான் கடுப்பாக. "என்ன ஏளா, இப்படி கோவிச்சுக்கிற? நீ நம்ம வீட்ல 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன்னு தானே உன்னை எழுப்பி விட்டேன்.
என்று யாழி முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு சொல்லவும், அது நம்ம வீட்ல. இது உன் பெரியம்மா வீடு. அதுவும் நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தோம்னு ஞாபகம் இருக்குதா? ஏண்டி, உன் தங்கச்சிக்கு யாரோடையோ கல்யாணம் நடந்தா அட்சதைய தூவி ஆசீர்வாதம் பண்றத விட்டுட்டு, அக்காளும் தங்கச்சியுமா அப்படி புலம்புறீங்க? நீங்க பண்ணதுல வந்த தூக்கமும் எனக்கு பறந்து போயிடுச்சு. நீ தான் இப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தைய பெத்த உன் தங்கச்சியும் அப்படித்தான் இருக்கா? தெரியாம உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டேனோன்னு தோணுதுடி என்று உச்சு கொட்டினான். யோவ், நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன்? ஏதோ நான் கட்டினா உன்னை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னு உன் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி பேசுற. என் அப்பா சொன்னாருன்னு தான் உனக்கு கழுத்தை நீட்டினேன். இல்லைன்னா உன்ன மாதிரி பஞ்சாயத்து தலைவனை யாரு கட்டிப்பா என்று யாழி உதட்டை சுழிக்க பட்டென அதை கவ்விக்கொண்டான் செழியன். கண்கள் விரிய யாழி அவனை பார்க்க அவள் இடுப்பை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு அவள் உதட்டில் ஆழ்ந்த முத்தமிட்டு பின் வன்மைக்கு தாவி அவள் உதட்டை கடித்து துப்பி தண்டனை கொடுத்து கொண்டு இருந்தான். அவன் நெஞ்சில் கை வைத்து யாழி தள்ளிவிட, விடவே மாட்டேன் என்பது போல உதட்டை வாய்க்குள் போட்டு மென்று சுவைத்து கொண்டிருந்தவன் அவள் மூச்சுக்கு ஏங்கவும் தான் பாவம் பார்த்து அவளை விட்டு விலகினான். மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க அவனையே முறைத்து பார்த்தாள் யாழி. என்ன, பொண்டாட்டிக்கு முத்தம் எப்படி இருந்துச்சு? சும்மா ஜிவ்வுன்னு அடி வயத்துல பூகம்பம் வந்துதா என்று நக்கலாக கேட்டான் செழியன். கையால் உதட்டை துடைத்து கொண்ட யாழி, போடா பொறுக்கி என்று முனக, பொறுக்கி சும்மா இருக்க மாட்டான் என்று அவளை பெட்டில் தள்ளி அவள் மேல் படர்ந்து மீண்டும் அவள் உதட்டை உறிஞ்ச ஆரம்பித்தான் செழியன்.